ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்ட் தான் கைஸ் விளாட போகிறோம். என்னது மைண்ட் கிராஃப்டா? ஆமாம் கைஸ், மைண்ட் கிராஃப்ட் தான் விளாட போகிறோம். மைண்ட் கிராஃப்ட்டு நான் போன தடவை அப்படி தான் மைண்ட் கிராஃப்ட் ஆடி என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து என் ஃப்ரெண்டை முடித்து எண்டு போய் அச்சீவ்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தான். ஸோ அந்த மாதிரி இந்த தடவை அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த தடவை என்ன பண்ண போகிறோன்னா மைண்ட் கிராஃப்டில் நம்மளே முடிய போகிறோம். ஸோ இது எத்தனை பார்ட் வரும்னு தெரியல. ப்ளஸ் இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டாச்சு நம்ம நல்லபடியாக ஒரு வீடு மாதிரி கட்டுற வரைக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணோன்னா வந்த உடனே வுட்டு கிடச்சிருச்சு. சரி, வுட்டை எடுத்துட்டு நம்ம என்னதுடா இது திரும்ப இங்கே வந்துருச்சு. திரும்ப மைண்ட் பண்ணி பார்ப்போம். சரி, திரும்ப மைண்ட் பண்ணதுக்கப்புறமா வருது. இப்போ பாருங்கள், அது நான் தெரியாமல் அந்த கிளிக்கு பட்டனை கொடுத்துட்டேன். ஆமாம். சரி, என்னடா போனாட்டி இருந்ததை விட இந்த தடவை நீ இதை வச்சுருக்கே, இந்த செட்டிங்ஸ் வச்சுருக்கேன்னு கேட்பீங்க. உண்மையாக சொல்லணும்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது நான் இந்த கேம் ஆடுவேங்க, பெட்ராக்குன்ற பாருங்க, பெட்வார்ஸ் ஆடுவேன். பெட்வார்ஸ் ஆடும்போது இது ஐயோ இறங்கினோடனே ஹார்ட் போயிடுச்சு. குட்டி டாங்கி. சரி, ஏதோ ஒன்று. பெட்வார்ஸ் ஆடும்போது நார்மல் செட்டிங்ஸ் வச்சுருந்தா எனக்கு ஏற்ற செட்டிங்ஸ் வச்சுருந்தேன்னா என்னால் ஒழுங்காக இது பண்ண முடியாது. அது பேர் என்ன, ஒழுங்காக பிளாக் போட்டு வேகமாக பிளாக் போட முடியாது. அதனாலேயே நான் இதை போட்டுருக்கேன். இதை வச்சா சீக்கிரமாக குதிச்சு பிளாக் போடலாம். நான் வேணா சொல்லுங்கள். நான் பெட்வார்ஸு ஹைவு தெரியுமா கைஸ்? ஹைவு அது ஒரு சர்வர். அந்த சர்வரில் இதெல்லாம் இருக்கும். எதெல்லாம் இருக்கும்னா என்ன புரியல, சும்மா தான் சொல்கிறேன். அதில் இதெல்லாம் இருக்குங்க. ஐயோ, நான் வர இது அதுன்றேன். பெட்வார்ஸ்லாம் இருக்கும். பெட்வார்ஸு, ஸ்கைவார்ஸு, 1 பிளாக்கு, அந்த பிளாக்கு, இந்த பிளாக்கெல்லாம் இருக்கும். ஆனால் அது நீங்கள் ப்ரைவேட்டாக விளையாடுற மாதிரி இல்லை, நீங்கள் வேறு லோக்கல் பிளேயர்ஸோடு ஆடுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நான் ஏன்டா கட் பண்ணி எடுத்தேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறையா வுட்டு மைண்ட் பண்ணியிருந்தேன். சரி, இப்போது இந்த வுட்டெல்லாம் வுட் பிளாங்க்ஸாக மாற்றிடலாம். 1 2 3 4 5 6 ஆக்கிரியா பிளான்ஸா? ஐயா, ஸ்டிக் ஒரு 8 12 ஒரு 28 வச்சுக்கலாமா? 20 வச்சுக்கலாம், போதும். இப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிள். திஸ் இஸ் அ கிராஃப்டிங் டேபிள். அந்த மைண்ட் கிராஃப்ட் மூவியில் வருமே அதே மாதிரி. சரி, இங்கே போட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்வாடு, ஆக்ஸு, பிக் ஆக்ஸு, இப்போ இதை உடச்சிருவோம். ஆக்ஸை வச்சு டிஷும் உடச்சிச்சு, அவ்வளோதான். இப்போது என்ன பண்ணோன்னா ஒரு இதை தேடி இங்கே பம்ப்கின்லாம் இருக்குங்க. பம்ப்கினை நம்ம உடச்சி வச்சுக்கோம். ஏன்னு தெரியுமா? பம்ப்கின் இருந்துச்சுன்னா இது பண்ண முடியும்ல, அது பேர் என்ன, அயன் காலம் செய்யலாம்ல. சரி, இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல வரேன்ட்டேன். நான் கீப் இன்வென்ட்ரி ஆனில் வச்சுருக்கேன். ஏன்னா செத்தா கூட இது போகாது, லூட்டு போகாதுல்ல, அதனால தான் கீப் இன்வென்ட்ரி மட்டும் ஆனில் வச்சுருக்கேன். வேறு எந்த சீட்ஸும் நான் ஆனில் வைக்கல, கீப் இன்வென்ட்ரி மட்டும்தான் ஆனில் வைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா நான் அடிக்கடி செத்து போவேன் வேணுன்னே, அதனால தான் கீப் இன்வென்ட்ரி ஆனில் வச்சுருக்கேன். சரி, இப்போ இதையும் உடச்சிட்டோமா, ஸ்ட்ரைட்டாக அவ்வளோதான். 12 பம்ப்கின்ஸ் இருக்குது. இப்போ ஆட்டுக்குட்டியை தேடி தான் ஓடணும். ஆட்டுக்குட்டி, நீ கிடச்சேன்னா ஒன்று வச்சு ஒரு மட்டன் சுக்கா போடுவேன். சீக்கிரம் வா ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி இது பால். நீங்கள் பென்டன் பார்ப்பீங்களா? பென்டன், அந்த பென்டனில் ஒரு ஏலியன் இருக்கும். அந்த ஏலியன் பாலாக மாறும். சரி, இப்போ எதுக்குலாம் மேலே பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் டைம் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைமு 12:35 ரியல் டைமில் மைண்ட் கிராஃப்டில். எப்பட்றா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கெல்லாம் மூளை இருக்குது கைஸ், என்கிட்ட இருக்குது மூளை. அந்த மூளையை வச்சு தான் சொல்கிறேன். நான் வேறு உருட்டிகிட்டு இருக்கிறேன். என்ன ஒன்றும் இல்லை. சரி, இப்போ ஆட்டுக்குட்டி தான் வேணும். ஆட்டுக்குட்டி எங்கே போனேன்? அங்கே இருக்காம பாருங்கள், 2 ஆடு இருக்குங்க. இங்கே போனால் மறுக்கையா தான். சரி, இங்கே வேணாம், அந்த இதுக்கு போயிட்டு இங்கேயே குதிச்சிடும். இங்கே 2 இதை போட்டு உடச்சி
பாருங்கள் ஹேர்ட் போலையா? ஐயோ அங்கே வேறு இவ்வளோ இருக்கே. சரி இப்போது வெறும் கோழி இருக்குங்க. எதுக்கு? ஏய் கோழி பத்திரமா இரு, சிக்கன் சக்கிய மாதிரி போகிறேன். சரி இவனை அடிச்சு போட்டு 2 ஷர்ட் தான் சுற்றுருவான். சரி இப்போ வந்து இந்த ஆட்டுக்குட்டியை போயிட்டு அடிப்போம். 1 2 அவ்வளோதான், 2 ஷாட். நான் 2 அடி அடித்தேன்னு சொல்ல முடியாது. நான் 2 தடவை கிளிக் பண்ண அவ்வளோதான். சரி இங்கே மஷ்ரூம் இருக்குங்க. இந்த மஷ்ரூம் எடுத்து பார்ப்போம். சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சாப்பிட முடிஞ்சால் நல்லாயிருக்கும். நியூ ரெசிபி அன்லாக்டா. ரெசிபி அன்லாக் ஆயிடுச்சுங்க. சரி இப்போ என்ன பண்ணுறது? ஓடி போயிட்டு நம்ம இது எடுத்துகிட்டு வந்துடலாமா? இன்னும் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி கிடச்சா நல்லாயிருக்கும். ஏதாச்சும் ஒரு ஆடு இருக்கான்னு பாருங்கள். இந்த ரோஸ் எதுக்கும் ஞாபகத்தில் வச்சுப்போம். ஆமாம் அங்கே ஒரு கிரே ஆடு இருக்குங்க. கிரேன்ற பாருங்க, ப்ரௌன் ஆடு இருக்குது. இந்த ப்ரௌன் ஆடை வச்சு என்ன பண்ணேன்? என்ன பண்ணலாம்னு எனக்கு தெரியும். டை வச்சு மாற்றிடலாம். டை அடித்தோன்னா இந்த கிரே உள்ளு கூட பிளாக் உள்ளான்ற பாருங்க, ரெட் உள்ளாக மாறிடும். இப்போ ஏன்டா ரொம்ப மூச்சு வாங்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலை பண்ணிட்டு வந்தேங்க. அது சீக்கிரம் வந்து பண்ணோன்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக மூச்சு வாங்குது. சரி பிரச்சனை இல்லை. சரி ரெட் உள்ளாக மாறும்னு சொன்னல, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரெட்டு டை வேணும். ரெட் டை இருந்தால் தான். ஐயோ மூச்சு வாங்குது. சரி ஏதோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து டையாக மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த சீடை வந்து டையாக மாற்ற முடியல. அதுக்கு நம்ம பூ தான் கண்டுபிடிக்கணும். வர வழியில் நிறையா பூ பார்த்தேன். அந்த பூவெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலை. சாரி பூரி. சரி இப்போது எனக்கு மட்டும் ஒரு பூ கிடச்சிதுன்னு வைங்களேன், அவ்வளோதாங்க. என்ன பூ கிடச்சாலும், என்ன டை எது பூ கிடச்சாலும் பரவாயில்ல. அங்கே பூ இருக்குங்க, பார்த்துட்டேன். ஐயோப்பா என்னடா இப்படி லேக் ஆகுது. சரி இதை உடச்சிருவோம். ஐயோ உடடா மால். இதை எடுத்துகிட்டு இன்னும் 2 3 டை எடுத்துக்கலாம். நடுவில் போய் மாட்டிக்க போகிறோம். மாட்டிக்கிட்டா அவ்வளோதான், முடிஞ்சு தோழி. ஐயா உடச்சாச்சு. இதோட எத்தனை உடச்சேன்னா 3 கிட்ட உடச்சிருப்பேன். 3 பத்தாது டை மாற்றணுன்னா. சரி இதே போதும், நம்ம போட்டுடலாம். இதை மாற்றி டையாக மாற்றலாம். டை ஃப்ளவர் டை. இங்கே இருக்கு பாருங்க டை. சரி போதும், டை மாற்றியாச்சு. சரி இப்போ வந்து நம்ம இந்த உள்ளே தான் மாற்றணும். உள்ள டை அது கிராஃப்டிங் டேபிளில் தான் பண்ண முடியும் போல். சரி வாங்க கிராஃப்டிங் டேபிளில் போட்டு எடுத்து பண்ணிடலாம். இங்கே இருக்கும் பாருங்க, உள் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து 1 இங்கே இருக்குது 2. அது என்னடா இல்லைன்னு நினச்சேன். ஆமாம் நம்மளுக்கு வந்து ஸ்கெலிட்டன் இருக்கணும். ஸ்கெலிட்டன் இருந்தால் தான் வந்து இந்த ஒயிட் டையை பண்ண முடியும். ஒயிட் டைக்கு ஸ்கெலிட்டன் வேணும். சரி இப்போது நல்லா இந்த தண்ணி தெரியாமல் கிராஃப்டிங் டேபிள் உடைக்கிறதுக்கு பதிலாக இதை உடச்சிட்டேன். நடுவில் போய் மாட்டிக்க போகிறோம். ஐயோ என்ன நடக்கூடாதுன்னு நடந்தது. பிரச்சனையே நம்மளுக்கு ஒரு ரெசிபியாச்சும் அன்லாக் ஆச்சு. இப்போ நான் எப்படி வெளியே போகிறது? அச்சோ மாட்டிக்கிட்டேன் பங்கு. சரி இதை உடச்சிருவோம். ஐயோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? ஐயோ ஒன்றுமே இருக்க தெரிய மாட்டேங்குதே. இப்போது நான் இதை உடைக்கணும், இந்த பிளாக்கை உடைக்கணும். அப்போ தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து நம்மளால் இது பண்ண முடியும். இது பண்ண முடியும். வெளியே போக முடியும். இந்த தண்ணிக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு போங்க. சரி ஓகே, மாட்டிக்கிட்டு வெளியவும் போக முடியாது. செம்மையாக மாட்டிக்கிட்டு பிளாக்கு போட்டு பண்ணியாச்சு. பிளாக்கு போட்டு வந்துட்டேன்டா சொல்ல உங்களுக்காரன் நானே. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பெட்டு ஜாம்பி வரக்குள்ள பெட்டை போட்டு மாற்றிடணும். பெட்டு போடு, அவ்வளோதான். படுத்து தூங்கி நாளைக்கு காலையில் எந்திரிச்சிடலாம். எந்திரிச்சாச்சு. இப்போ இவனையும் மைண்ட் பண்ணிவிட்டு சரிங்க ஒன்று சொல்லல, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி 9 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு.
சரி 10 நிமிஷம் இது மேலே போச்சுன்னா பார்க்கவே மாட்டீங்க. சரிங்க, இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஸோ இந்த ஸ்கின்னு நல்லா இருக்கான்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா இந்த ஸ்கின்னு தான் நம்மளோட இனியிலேருந்து இந்த ஸ்கின் தான் நம்ம போட்டுருக்க போகிறோம். சரி ஓகே. ஸோ பாய் கைஸ், பாய். அடுத்த வீடியோ என்ன வேணும்னு சொல்லுங்கள், இல்லைனா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 போடுறேன். சரி சரி, இப்போது என்ன பண்ணுறது, கீழேயே முடிச்சிடலாமா நம்ம கதையை? சரி எதுவும் வேணாம். சரி கைஸ், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு இது 2 பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு லைக்கை போட்டு விட சொல்லுங்கள். ஸோ பாய் கைஸ், பாய். அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய்.